My dear students, previous classes-ல trigonometry-யோட பேசிக்ஸ்ல இருந்து நம்ம வந்து நிறைய ஐடென்டிட்டிஸ் பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் போட்டுட்டு இருக்கோம். அதனுடைய கண்டினியூஷனா நம்ம இன்னைக்கு வந்து இந்த கொஸ்டினை பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 18. If cos theta plus sin theta equal to root 2 cos theta, prove that cos theta minus sin theta equal to root 2 sin theta அப்படின்றத எப்படி ப்ரூவ் பண்றது? இப்போ நான் சொல்யூஷன் பார்ட்டுக்கு போறேன். if அப்படின்னா given, அப்போ given statement, given என்ன cos theta plus sin theta equal to root 2 into cos theta. அதுல இருந்து நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் பண்ண போறேன். ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் பண்ண என்ன ஆகும், cos theta plus sin theta ஹோல் ஸ்கொயர்ட் ஆகும். இது ரூட் 2 இன்ட்டு காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர்ட் ஆகும். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கு. அப்போ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ன, ஏ ஸ்கொயர்ட் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், என்னன்னா இந்த ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதும்போது மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமினேஷனில் என்ன பண்ணிடுவாங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அதை மட்டும் போட்டுருவாங்க, 2ab மறந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் போடும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் போட்டு மறந்துடுவாங்க. அப்போ இங்கே 2ab வரணும். அப்போ பிளஸ் 2ab 2 காஸ் தீட்டா சைன் தீட்டா வரணும், விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 ஸ்கொயர் பண்ணா 2 வரும், காஸ் தீட்டாவை ஸ்கொயர் பண்ணா காஸ் ஸ்கொயர் தீட்டா. என்ன பண்ணணும்னா இங்க இருக்கிற 2 காஸ் தீட்டா சைன் தீட்டாவை அப்படியே வச்சுக்கோ. யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டெப்பை எழுதி இதுக்கு ஆன்சர் 1 போட்டுருவோம். இதுக்கு ஆன்சர் 1 போடக்கூடாது, அதுக்கு தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுப்பான். அப்போ இது ரெண்டு டேர்மையும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா என்ன ஆகும், ஏற்கனவே இந்த பக்கம் என்ன இருக்குது, 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆகும். இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஆகும். அப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 காஸ் தீட்டா சைன் தீட்டா ஈக்குவல் டு இந்த 2 காஸ் ஸ்கொயர் தீட்டாவில் ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா போச்சுன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா வரும், மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வரும். ஒன்ஸ் அகைன் நான் என்ன பண்ணிக்கிறேன், 2 காஸ் தீட்டா சைன் தீட்டாவை அப்படியே போட்டுருந்து விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும் இது என்ன ஃபார்முலாவில் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு ஃபார்முலா இருக்கு பாரு. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கு. அது எப்படி எழுதுவோம், ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதுவோம். அப்போ இது எப்படி எழுதலாம்னா காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா அப்புறம் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு எழுதலாம் பாரு. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதலாம். அப்போ உனக்கு வந்து ஐடென்டிட்டி எல்லாம் தெரியணும், அல்ஜீப்ரிக் ஐடென்டிட்டிஸ் தெரியணும். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக போட்டுட்டு வரலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், 2 காஸ் தீட்டா சைன் தீட்டாவை அப்படியே வச்சுட்டு விச் இஸ் ஈக்குவல் டு, கொஸ்டின்ல என்ன கிவன் ஸ்டேட்மெண்ட்னா காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து ரூட் 2 காஸ் தீட்டான்னு இருக்கு. இதுதான் கிவன் ஸ்டேட்மெண்ட். அப்போ இங்க இருக்கிற காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டாவை எடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன், ரூட் 2 காஸ் தீட்டாவை போட்டுக்கிறேன். புரியுதா பாரு, இங்க இருக்கிற காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டாவை எடுத்துட்டு கிவன் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற ரூட் 2 காஸ் தீட்டாவை போட்டுக்கிறேன். நாம என்ன கண்டுபிடிக்கணும், ப்ரூவ் தட் என்ன, காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. அவர் தோ இருக்காரு, அப்ப அவர் அப்படியே வச்சுக்கலாம், காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. இப்போ கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணு, இங்க இருக்கிற காஸ் தீட்டாவும் இங்க இருக்கிற காஸ் தீட்டாவும் கட் ஆகும். ஏன்னா ரெண்டு பக்கமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. இந்த பக்கம் வந்தா டிவிஷன் கட் ஆயிடும். அப்ப எனக்கு இந்த 2 நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு போட்டுக்கலாம். இந்த 2 இங்க யார் இருக்காங்க, சைன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு இங்க யார் இருக்கா, ரூட் 2. இங்க என்ன இருக்கு, காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இருக்கு. இப்போ என்ன ஆகும், இந்த ரூட் 2 கேன்சல் ஆயாச்சுன்னா we get the answer காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு என்ன இருக்கு, ரூட் 2 சைன் தீட்டா. ப்ரூவ் ஆயிட்டா, ப்ரூவ்டு. அப்போ இது மாதிரி கொஸ்டின் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இது ஸ்டேட் போர்டில் எக்ஸாம்பிளில் இருக்கு இந்த ப்ராப்ளம். அதே மாதிரி என்சிஆர்டி சிபிஎஸ்சியில் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். சிபிஎஸ்சியை பொறுத்தவரையிலையும் சிலபஸ் தான், புக்கில் இருக்கிற ப்ராப்ளம் தான் வரும்லாம் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு கடல் அளவு படிச்சுக்கிட்டே இருக்கும், ரெஃபர் பண்ணி படிக்கணும் எல்லாத்தையும்.
அப்போ ஒரு சிபிஎஸ்சியை பொறுத்தவரையிலையும் 10th மேத்தமேட்டிக்ஸில் ட்ரிக்னாமெட்ரியில் பர்டிகுலர்லி இதை மாதிரி எக்ஸசைஸில் மினிமம் 180 ப்ராப்ளம் தரவாக இருக்கணும். அதே 180 ப்ராப்ளத்தை அதே ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டும் தரவாக இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து அந்த ஜேஇக்கு வந்து பிற்காலத்தில் படிக்கும் பொழுது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய மைண்ட் வந்து கேப்பபிள் ஆகிடும். முக்கியமான கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின் மட்டும் நீங்கள் படிச்சீங்கன்னா அது வந்து ஹையர் ஸ்டடீஸுக்கு வரவே வராது. அதனால தான் நிறைய பேருக்கு ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் படிப்பாங்க, சரியாக வேலை கிடைக்காது. ஆனால் புரிஞ்சு படித்து கான்செப்டோட புரிஞ்சு படித்து நீங்கள் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆகையால் இது மாதிரி கொஸ்டின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போக போகிறோம். இப்போது நாம் வந்து கொஸ்டின் நம்பர் 19 பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்த மாதிரியே அதே மாதிரி இருக்கிற ஒரு ஈஸியான ப்ராப்ளம் தான். பட் இதில் என்னென்னா ஐடென்டிட்டிஸை வந்து நம்ம எவ்வளோ தரவாக இருக்கோம் அது பொறுத்து தான் இது நம்ம கொண்டு போக முடியும். இஃப் cosecant theta plus cot theta equal to p, then prove that cos theta equal to p square minus 1 by p square plus 1. இப்போ நான் சொல்யூஷன் பார்ட் போட போகிறேன். இஃப் அப்படின்னா கிவன் ஸ்டேட்மெண்ட். அப்போ கிவன் என்ன இருக்கு அப்படின்னா cosecant theta plus cot theta equal to p இருக்கு. அதை அப்படியே வச்சுக்கலாம், 1ன்னு வச்சுக்கோ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், we know that என்ன ஐடென்டிட்டி படிச்சிருக்கோம், cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி படிச்சிருக்கோம். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டு. அப்போ இது எப்படி எழுதலாம்னா போன ப்ராப்ளத்தில் கூட சொல்லி கொடுத்தேன், ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. ஆல்ரெடி cosecant theta plus cot theta ஓட வேல்யூ இருக்கு p. அப்போ நான் இவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கிறேன், p போட்டுக்கிறேன். அப்போ ரிமைனிங் இங்க என்ன இருக்கு, பக்கத்துல cosecant theta மைனஸ் cot theta இருக்கு which is equal to 1. அப்போ நான் எனக்கு இது மட்டும் தான் வேணும். அப்போ cosecant theta மைனஸ் cot theta equal to மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற p இந்த பக்கம் வந்ததுன்னா 1 by p ஆகும். இது பாக்ஸ்ல போட்டுக்கிறேன். this is equation number 2. இது வரலையும் புரியுதா பாரு, எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன் பாரு. கொடுத்துருக்கிறது இது ஐடென்டி எழுதிக்கிறேன். ஐடென்டி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கு. ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் எழுதிக்கிறேன். இங்கே cosecant theta பிளஸ் cot thetaவோட வேல்யூ வந்து பின்னு கொடுத்துருக்கு, அதை எழுதிருந்தாச்சு. அதுல இருந்து இதை கண்டுபிடிச்சிக்கிறேன். இப்போ நான் ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஈக்குவேஷன் 1 பிளஸ் 2 போட போறேன். கவனிக்கிறியா, இது 1 இது 2 அப்படியே கண்ணாலேயே கூட ஆட் பண்ணலாம். இப்போ இதையும் ஆட் பண்ணும்போது இந்த காட் தீட்டா கேன்சல் ஆகிடும். அப்போ cosecant 2 cosecant போடலாம், டைரெக்டாக போடலாம். இல்லை சார் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா ஒரு வாட்டி எழுதின்று காட் தீட்டா ஈக்குவல் டு பி. இது 1. 2 என்ன இருக்கு, cosecant theta மைனஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு என்ன இருக்கு, 1 by p. ஆட் பண்ண சொன்னேன். இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆயிடுவாங்க, கேன்சல் ஆயிடுவாங்க. ஏன்னா இது பிளஸ் இது மைனஸ் கேன்சல் ஆயிடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2 cosecant theta equal to p plus 1 by p ன்னு வந்திருக்கு. ஓகேவா, அப்போ நான் இங்க எழுதிக்கிறேன் 2 cosecant theta equal to இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணு p squared plus 1 by p ன்னு ஆயிடும். எல்சிஎம் எடுக்கணும், p squared plus 1 by p ன்னு வரும். அப்போ 2 cosecant theta equal to அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, cosecant theta equal to p square plus 1 by இந்த 2 கீழே கொண்டு வந்துட்டேன்னா 2p ன்னு ஆயிடும். அப்போ இதை பாக்ஸ்ல போடு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், 1 minus 2 போட போறேன். நல்லா கவனிக்கணும், 1 minus 2 போட போறேன். 1ல இருந்து 2 மைனஸ் பண்ண போறேன். 1 என்ன இருக்கு, cosecant theta plus cot theta equal to p இருக்கு 1. 2 என்ன இருக்கு, cosecant theta minus cot theta equal to 1 by p இருக்கு. மைனஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியம், மைனஸ் பண்ணும்போது சேஞ்ச் ஆஃப் சைன் கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஆனா இங்க ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணும்போது அப்படியே பிளஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடுவோம். ஆனா சப்ட்ராக்ட் பண்ணும்போது சேஞ்ச் ஆஃப் சைன் கொடுத்தனா cosecant பிளஸ்ல இருக்கு மைனஸ்ல இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிடுவாங்க. இது ரெண்டும் பிளஸ் ஆயிடுத்து. அப்ப இதை எழுதும்போது 2 cot theta எழுதணும். இவர் என்ன வருவாரு, p minus 1 by p வருவாரு.
அப்போ 2 cot theta ஈக்குவல் டு பி எல்சிஎம் எடுத்தனா பி இன்டு பி பி ஸ்கொயர் மைனஸ் 1 வந்துடும். அப்போ cot theta ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1/2 வந்துடும். இதை பாக்ஸ்ல போடு. இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது 2 கொசிக்கன் தீட்டா கிடைச்சது இல்லையா, அதை 3ன்னு வச்சுக்கோ. இங்க ஒரு வேல்யூ கிடைச்சது இல்லையா, அது 4ன்னு வச்சுக்கோ. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஈக்குவேஷன் 3 டிவைடட் பை 4 போட போறேன். 3யை 4ஆல டிவைட் பண்ண போறேன். அப்ப இந்த கொஸ்டின்ல எத்தனை ப்ராசஸ் இருக்கு பாரு, எவ்வளவு ஞாபகம் வச்சுக்கணும் பாரு. அப்போ ஒரு மேக்ஸ்ல நீ வந்து எக்ஸாம்பிளர் ஆகணும்னா எவ்வளவு ப்ராக்டிஸ் முக்கியம்னு பாரு. இப்போ நான் ஒரு கொஸ்டின் எடுக்கிறேன், எனக்கு அப்படியே வருது இல்லையா, அது எப்படி வருது, உன் வயசுல நான் நல்லா போட்டு பார்க்கவே தான் வருது, இல்லைன்னா வராது. அப்போ உட்காந்து முதல்ல ஸ்டடி பண்ணிட்டு எப்படியெல்லாம் வருதுன்னு பண்ணிட்டு ஒரு 10 கொஸ்டின் எடுத்து நீ பார்க்காம போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணினாதான் உனக்கு இது தரவாகும். இப்போ 3 டிவைடட் பை 4 போட போறேன். 3 என்ன இருக்கு அப்படின்னா கொசிக்கன் தீட்டான்னு இருக்கு, பை இவர் என்ன இருக்காரு காட் தீட்டான்னு இருக்காரு, விச் இஸ் ஈக்குவல் டு இதுல யார் இருக்காங்க பி ஸ்கொயர் பிளஸ் 1. முதல்ல 3 டிவைடட் பை 4. 3 யாரு கொசிக்கன் தீட்டா, 4 யாரு காட் தீட்டா. அப்ப 3ல என்ன இருக்கு பி ஸ்கொயர் பிளஸ் 1/2p மேல போட்டுரு, பை காட் தீட்டாவோட வேல்யூ என்ன பி ஸ்கொயர் மைனஸ் 1/2p போட்டுரு. அப்ப டினாமினேட்டர்ல இருக்கிற 2 2p என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப பாரு பி ஸ்கொயர் பிளஸ் 1/p ஸ்கொயர் மைனஸ் 1. இங்க பாரு பி நமக்கு என்ன இருக்கு பி ஸ்கொயர் பிளஸ் 1 கீழே இருக்கு, பி ஸ்கொயர் மைனஸ் 1 மேல இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம், நீ கொஞ்ச நேரம் கடைசியில ரெசிப்ரோக்கலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீ டிவைட் பண்ணும்போது 4 டிவைடட் பை 3 போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம், எப்படி வேணா போட்டுக்கலாம். இப்போ நான் கொசிகன் தீட்டாவை அப்படியே போடுறேன், இந்த 1/cot தீட்டாவை tan தீட்டான்னு போடுறேன். அப்ப இந்த பக்கம் என்ன வந்திருக்குன்னா பி ஸ்கொயர் பிளஸ் 1/p ஸ்கொயர் மைனஸ் 1 வந்திருக்கு. இப்போ இந்த கொசிக்கன் தீட்டா எதோட ரெசிப்ரோக்கல் பார்த்தா 1/sin தீட்டாவோட ரெசிப்ரோக்கல். இந்த tan தீட்டாவை எப்படி எழுதலாம்னா sin தீட்டா பை cos தீட்டான்னு எழுதலாம், which is equal to p ஸ்கொயர் பிளஸ் 1/p ஸ்கொயர் மைனஸ் 1. இந்த சைனும் கேன்சல் ஆயிடும். இப்போ நமக்கு யாரோட ஆன்சர் வேணும் அப்படின்னா காஸ் தீட்டாவோட ஆன்சர் வேணும். அப்போ நான் இங்க எழுதுறேன் ஆன்சரை. இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா 1/cos தீட்டா இருக்கு, நல்லா கவனிக்கணும். 1/cos தீட்டாவோட ஆன்சர் வந்து p ஸ்கொயர் பிளஸ் 1/p ஸ்கொயர் பிளஸ் 1/p ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு. இத ரெசிப்ரோக்கல் எடுத்தா காஸ் தீட்டா ஆயிடும். அப்படியே எடுத்தனா பி ஸ்கொயர் மைனஸ் 1/p ஸ்கொயர் பிளஸ் 1. இதை ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது இதுவும் ரெசிப்ரோக்கல் எடுக்கும். அவ்வளவுதான், ப்ரூவ் ஆயிடுச்சு பாரு, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ நான் வந்து போட்டுட்டே வந்தேன், ப்ரூவ் தட்ல என்ன கொடுத்துருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கடைசியில மாத்தினேன். சில சமயம் இதே கொஸ்டினை போர்டு எக்ஸாம்ல secant theta equal to p ஸ்கொயர் பிளஸ் 1/p ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ரூஃப் பண்ண சொன்னாலும் பயப்படக்கூடாது, புக்ல இல்ல. ஆனா என்ன கொடுத்துருக்கு, ப்ரூவ் தட் secant theta equal to p ஸ்கொயர் பிளஸ் 1/p ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு வந்ததுன்னா நீ எங்க வந்து நிறுத்தணும், இங்க வந்து நிறுத்தணும். நீ என்ன பண்ணிக்கணும், இந்த 1/cos theta தானே நமக்கு நிக்குது, இங்க ப்ரூவ் தட்ல cos theta இருக்கிறதுனால என்ன பண்ண, இந்த 1/cos தீட்டாவை இப்படி எழுதிட்டு ரெசிப்ரோக்கல் எடுத்தேன். ஆனா அவங்க secant theta equal to this ப்ரூஃப் பண்ண சொன்னா இந்த 1/cos தீட்டாவை என்ன பண்ணிடலாம் secant தீட்டான்னு போட்டு அங்க இருக்கிற ஆன்சர் p ஸ்கொயர் பிளஸ் 1/p ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ரூவ்டுன்னு போட்டு முடிச்சிடலாம். இந்த கிளாரிட்டி உனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீ வந்து புரிஞ்சு படிச்சாதான் கிடைக்கும். ஒருவேளை போர்டு எக்ஸாம்ல வந்து இதை கொடுத்துட்டு இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தா இது ரெண்டும் ஒன்று தானே, கடைசியில காஸ் தீட்டா வந்திருக்கு, ரெசிப்ரோக்கல் எடுத்தா இது வந்துடும் அப்படின்ற புரிதல் வந்து உனக்கு வரணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சு படிக்கணும். ஐடென்டிட்டியோட ஃபார்முலாஸ் எப்படி வந்தது, அந்த ஆரம்பத்துல இருந்து நான் இது வரலையும் ஒரு 7 வீடியோஸ் அதை லைனா உட்காந்து ஒரு நாள் பார்த்து நோட்ஸ் எடுத்து படிச்சாலே ரொம்ப தரவா படிக்கலாம். ஆகையால நல்லா படிங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ப்ராப்ளம் வந்து இந்த 20th ப்ராப்ளம். போர்டு எக்ஸாமுக்கு கம்பல்சரி படிச்சே ஆகணும். பர்டிகுலரா இப்போ நடக்க போற மார்ச் 2026ல அந்த சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாமுக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அண்ட் ஆல்சோ ஸ்டேட் போர்டில் இது எக்ஸாம்பிள் ப்ராப்ளமா இருக்கு. ஆகினால 2 போர்டுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது, படிக்காம போகக்கூடாது. இப்போ இஃப்னா கிவன், அப்போ கிவன் என்ன இருக்கு அப்படின்னா கிவன் cos ஸ்கொயர் தீட்டா பை
sin theta which is equal to p and sin square theta by cos theta equal to q. இப்போ நாம ப்ரூஃப் பண்ண வேண்டியது இது. இதோட ஆன்சர் ஈக்குவல் டு 1 ப்ரூஃப் பண்ணணும். அப்போ அங்கே இருக்கிறதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். p ஸ்கொயர்டு q ஸ்கொயர்டு இன்ட்டு p ஸ்கொயர்ட் பிளஸ் q ஸ்கொயர்ட் பிளஸ் 3 which is equal to இதை தான் நம்ம 1 ப்ரூஃப் பண்ணணும். p ஸ்கொயர்டு இதுதான் p, அதை ஸ்கொயர் பண்ணு, இதை ஸ்கொயர் பண்ணு, இதை ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும்? cos பவர் 4 தீட்டா பை இதை ஸ்கொயர் பண்ணா sin ஸ்கொயர்டு தீட்டா. நல்லா கவனிக்கணும். இன்ட்டு பிராக்கெட் போட்டுரு q ஸ்கொயர் இதுதான் q, இதை வந்து ஸ்கொயர் பண்ணினா sin பவர் 4 தீட்டா பை cos ஸ்கொயர்டு தீட்டா. பிராக்கெட் போட்டுரு. இப்போ இந்த பிராக்கெட் ஓப்பன் பண்ணு. ஒன்ஸ் அகைன் p ஸ்கொயர் இதை ஸ்கொயர் பண்ணு cos பவர் 4 தீட்டா பை sin ஸ்கொயர்டு தீட்டா பிளஸ் ஒன்ஸ் அகைன் q ஸ்கொயர், q ஸ்கொயர் பண்ணு sin பவர் 4 தீட்டா பை cos ஸ்கொயர்டு தீட்டா பிளஸ் என்ன இருக்கு 3 which is equal to இது ஒண்ணுமே பண்ணாது, அப்படியே வச்சுக்கோ. இதை கட் பண்ணிட்டு இங்க இருக்கிற ஒரு sin ஸ்கொயர் தீட்டாவுக்கு இந்த 4 கட் பண்ணா ஸ்கொயர் ஆகும். அப்போ அந்த இடத்துல ஒரு sin ஸ்கொயர் தீட்டா ஆகும். இந்த இடத்துல cos ஸ்கொயர் தீட்டாக்கு ஒரு 4 கட் பண்ணா ஸ்கொயர் ஆகும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னா cos ஸ்கொயர்டு தீட்டா sin ஸ்கொயர்டு தீட்டா வெளியில இருக்கு. இப்போ உள்ள போலாம். உள்ள டினாமினேட்டர்ல 2 டேர்ம் இருக்கு. அப்ப நீ என்ன பண்ணு, எல்சிஎம் எடுத்துரு. அப்ப இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் என்ன? sin ஸ்கொயர்டு தீட்டா cos ஸ்கொயர்டு தீட்டா. ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தாச்சு. அப்ப இங்க யார் இல்ல? cos ஸ்கொயர் தீட்டா இல்ல. அதால மேல மல்டிப்ளை பண்ணா இட் பிகம்ஸ் cos பவர் 6 தீட்டா. இந்த ஸ்கொயரால இதை மல்டிப்ளை பண்ணும்போது பவர் 2 ஆட் ஆகும். a பவர் m இன்டு a பவர் n, a பவர் m பிளஸ் n ஆட் ஆகும். அதே மாதிரி இங்க யார் இருக்காங்க? cos ஸ்கொயர் தீட்டா இருக்காங்க. எது இல்ல? sin இல்ல. அதால மேல மல்டிப்ளை பண்ணா பிளஸ் sin பவர் 6 தீட்டா பிளஸ் இந்த 3க்கு இந்த 2 டேர்முமே இல்ல. அப்ப அந்த 2 டேர்மை மேல மல்டிப்ளை பண்ணா இட் பிகம்ஸ் 3 sin ஸ்கொயர்டு தீட்டா cos ஸ்கொயர்டு தீட்டா அப்படின்னு வரும். இப்ப என்ன ஆகும்? இங்க இருக்கிற sin ஸ்கொயரும் மல்டிப்ளிகேஷன் இருக்கு, கேன்சல் ஆயிடும். cos ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். இப்போ என்ன இருக்கு அப்படின்னா இந்த டேர்முக்கு வரணும். cos பவர் 6 தீட்டா பிளஸ் sin பவர் 6 தீட்டா பிளஸ் 3 sin ஸ்கொயர்டு தீட்டா cos ஸ்கொயர்டு தீட்டா அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நான் அந்த ஸ்டெப்பை இங்க இருந்து கண்டினியூ பண்றேன். இந்த cos பவர் 6 தீட்டாவை நான் என்ன பண்ணிக்கிறேன்? cos ஸ்கொயர்டு தீட்டா ஹோல் கியூப்னு போட்டுக்கிறேன். 2 3s are 6. நிறைய ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல இது மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்க இருக்கிற பிளஸ் அதே மாதிரி இங்க இருக்கிற sin பவர் 6 தீட்டாவை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா sin ஸ்கொயர்டு தீட்டா ஹோல் கியூப்னு போட்டுக்கிறேன். பிளஸ் 3 sin ஸ்கொயர்டு தீட்டா cos ஸ்கொயர்டு தீட்டா எழுதியாச்சு. இவரை வந்து அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ இதை நீ நோட்டீஸ் பண்ணும்போது இவர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்காருன்னா a கியூப், இதை ஏன்னு வச்சுக்கோ, a கியூப் பிளஸ் b கியூப் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்ல இருக்காரு. அப்ப நாம வந்து 8th 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டியில. a கியூப் பிளஸ் b கியூபுக்கு என்ன ஃபார்முலானா a பிளஸ் b ஹோல் கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு a பிளஸ் b. இது உனக்கு ஞாபகம் இருந்தாதான் இந்த ப்ராப்ளத்தை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ரொம்ப முக்கியம். அதே மாதிரி a கியூப் பிளஸ் b கியூப் ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ண போறேன். a பிளஸ் b, இப்போ இவரு தான் a பிளஸ் b ஹோல் கியூப் போட்டாச்சு. இதோ இருக்கு பாரு, a பிளஸ் b ஹோல் கியூப் மைனஸ் 3a cos ஸ்கொயர்டு தீட்டா b sin ஸ்கொயர்டு தீட்டா இன்ட்டு a பிளஸ் b cos ஸ்கொயர்டு தீட்டா பிளஸ் sin ஸ்கொயர்டு தீட்டா. அப்புறம் இங்க இருக்கிற டேர்ம் ஞாபகமா இங்க எழுதணும், ரொம்ப முக்கியம் அது. 3 sin ஸ்கொயர்டு தீட்டா cos ஸ்கொயர்டு தீட்டா. நான் இன்னொரு வாட்டி சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. a கியூப் பிளஸ் b கியூபோட ஃபார்முலா வந்து a பிளஸ் b ஹோல் கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு a பிளஸ் b. இது பார்க்கறதுக்கு a கியூப் பிளஸ் b கியூப் அந்த ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ a கியூப் பிளஸ் b கியூபுக்கு நான் என்ன பண்றேன், அங்க இருந்து a பிளஸ் b ஹோல் கியூப், a வந்து இது, b வந்து இது கியூப் மைனஸ் இங்க இருக்கிற 3ab, அப்போ 3 இன்ட்டு a இன்ட்டு b பிளஸ் a பிளஸ் b, a பிளஸ் b போட்டு இங்க இருக்கிற கடைசி டேர்ம் அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ உனக்கு தெரியும் cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன? 1. இங்க எழுதிக்கிறேன், இதோட வேல்யூ வந்து 1.
minus 3 cos square theta sin square theta இதோட வேல்யூ என்ன ஆயிடும் 1. அப்ப என்ன ஆயிடும், அதால மல்டிப்ளை பண்ணும்போது 3 cos square theta sin square theta வரும். ரிமைனிங் பக்கத்துல இருக்கிறது 3 sin square theta cos square theta. இப்போ இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிடுவாங்க, which is equal to 1. என்ன ப்ரூஃப் பண்ணணும், 1 proved. அப்ப therefore ஆன்சர் எடுத்து எழுது. எப்படி எழுதணும், p squared into q squared, p squared plus q squared plus 3 equal to 1 proved. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பா எக்ஸாமினேஷனுக்கு வரும். இப்போ உங்களை மாதிரி பசங்க 9th 10th 11th 12th 11th 12th விட்டுரு, 9th 10thலேயே என்ன பண்ணுவாங்க, ஐஐடி ஜி கிளாஸுக்கெல்லாம் ஜேஇ ப்ரிப்பரேஷனுக்கு தனியாக கிளாஸுக்கு தனியாக டியூஷன் போவாங்க. அந்த பசங்களோட புக்கெல்லாம் வாங்கி பார்த்தோன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு அவன் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கட்டி படிப்பான் 9thலேயே. ஸோ இதை மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீ இங்கேயே படிக்கலாம், பணம் கொடுத்து படிக்கணும்னு அவசியமே இல்லை. இதை புரிஞ்சுக்கோ. அங்க போனாலும் இதே புக்ல, இதே டெக்ஸ்ட் புக்ல இதே பிரிண்ட் எடுத்து இதே மாதிரி ப்ராப்ளம் தான் அதுல ஒர்க் அவுட் ஆயிருக்கும். என்னன்னா அது ஒரு டெக்ஸ்ட் புக்ல இப்போ இருக்கும், சில ப்ராப்ளம்ஸ் இருக்காது. முதல்ல நீ புரிஞ்சு படிச்சு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சதுன்னா எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் உன்னால போட முடியும். அது நீ வீட்லயே ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஆகையால நீ ஃபர்ஸ்ட் பேசிக் நல்லா படிச்சு அதுல என்ன கான்செப்ட் இருக்கு, அதுக்கப்புறம் அதுல என்னெல்லாம் ஃபார்முலாஸ் இருக்கு, அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி வந்தது, எதனால இதை எழுதுறோம், எதுக்காக இது வந்தது, அப்படி கேட்டு கேட்டு எழுதி படிச்சன்னா உனக்கு எந்த ப்ராப்ளமும், எப்படி டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் கொடுத்தாலும் அதை நீயே யோசிச்சு சால்வ் பண்ற அளவுக்கு உன்னால முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கடைசியா இந்த 2 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். கொஸ்டின் பேப்பர் ஈஸியா கேட்கணும் அப்படின்னா இது மாதிரி கொஸ்டின்ஸை கேட்டு விட்டுருவான். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 21 நான் சால்வ் பண்ண போறேன். இதை எடுத்துக்கிறேன், 1 + sin θ / 1 - sin θ எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட்குள்ள இந்த இருக்கிற டேர்ம் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்கொயர் ரூட்குள்ளேயே கான்ஜுகேட் எடுக்கிறேன். நல்லா கவனிக்கணும். 1 + sin θ / 1 - sin θ இன்ட்டு டினாமினேட்டருக்கு கான்ஜுகேட் எடுக்கிறேன். அப்ப என்ன ஆகும், 1 + sin θ / 1 + sin θ வரும், which is equal to square root of. இப்போ டினாமினேட்டர்ல என்ன ஃபார்மேட்ல இருக்குது, a - b a + b ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப என்ன வரும், a² - b² அப்படின்னு வரும். நியூமரேட்டர்ல என்ன இருக்கு, 1 + sin θ × 1 + sin θ என்ன பண்ணிக்கலாம், 1 + sin θ ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்போதான் நல்லா நோட்டீஸ் பண்ணணும், இந்த 1 + sin θ ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோ, பை 1² 1 - sin square θ. இப்போதான் உனக்கு அந்த ஐடென்டிட்டி ஞாபகம் வரணும். நான் சொல்லி கொடுத்த ஐடென்டிட்டி என்ன, sin square θ + cos square θ = 1. அப்போ cos squared θ வேணும்னா 1 - sin square θ, இதெல்லாம் நீ எழுதி பார்க்கணும். அப்போ இங்க இருக்கிற 1² 1 - sin square θ எடுத்துட்டு நான் என்ன பண்றேன், cos square θ போடுறேன். இதுவும் ஸ்கொயர், இதுவும் ஸ்கொயர்ல இருக்கு. அப்ப ரூட்டை விட்டு இது வெளியில வந்தா ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். அப்ப நியூமரேட்டர்ல என்ன இருக்கும்னா 1 + sin θ ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும், ரூட்டை விட்டு வெளியில வரும்போது ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும், cos θ. இப்ப இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா a + b/c ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப இதை 1/cos θ + sin θ cos θ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். உனக்கு தெரியும் 1/cos θ ஓட ஃபார்முலா secant θ, sin θ cos θ ஓட ஃபார்முலா tan θ. அவ்வளவுதான், ப்ரூவ்டு. இது ஒரு கொஸ்டின் நம்பர் 21. ஜஸ்ட் டேக்கிங் கான்ஜுகேட் ஃபார் டினாமினேட்டர் அண்ட் a + b a - b டினாமினேட்டர் போட்டோன்னா cos square θ வந்துடும். இதுவும் ஸ்கொயர்ல இருக்கு, ஸ்கொயரை விட்டு வெளியில எடுத்துட்டோன்னா உனக்கு இது மாதிரி வரும். இந்த இடத்துல a + b/c இருக்கு, a/c b/c ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு ரெசிப்ரோக்கலோட ஃபார்முலா 1/cos θ secant θ, sin θ cos θ tan θ போட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ இந்த கொஸ்டின் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் இப்போ என்ன பண்ணு, இந்த இடத்துல இந்த பார்ட் இருந்தது இல்லையா, இந்த பார்ட் பாரு, இங்க கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணு. அந்த கொஸ்டின்ல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படியே இது. அப்ப நீ என்ன பண்ணணும், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இதுக்கு வந்துடும், பிளஸ் இவரையும் அதே மாதிரி போடணும். கன்ஃபியூஸ் பண்ணல நானு, தெரிஞ்சுக்கோ. இதே ஸ்டெப்ஸ் இங்க இருக்கு இல்லையா, இது அப்படி போட்டுரு.
என்ன வந்துடும், சீக்கன் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டா வரும். இப்போ இதை போடும்போது 1 மைனஸ் சைன் தீட்டா பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா போடுவல்ல, அதுக்கு என்ன பண்ணுவேன், காஞ்சுகேட் எடுப்பேன். என்ன எடுப்பேன், 1 மைனஸ் சைன் தீட்டா பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு இதுக்கு காஞ்சுகேட் எடுத்துட்டு என்ன வரும், 1 மைனஸ் சைன் தீட்டா பை 1 மைனஸ் சைன் தீட்டான்னு வரும். இப்போ டினாமினேட்டர்ல a பிளஸ் பி a மைனஸ் பி இருக்கு, அப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வரும். நியூமரேட்டர்ல என்ன இருக்குன்னு பாரு, 1 மைனஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா. ரூட்டை விட்டு வெளியில வரும்போது இது என்ன வரும், 1 மைனஸ் சைன் தீட்டான்னு வரும். இது ரூட்டை விட்டு வெளியில வரும்போது என்ன வரும், வெறும் காஸ் தீட்டான்னு வரும். ஓகேவா, இங்க என்ன கிடைச்சது, இங்க 1 பிளஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா கிடைச்சது. இந்த இடத்த பாரு, இங்க இதுல 1 பிளஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அந்த கொஸ்டினுக்கு இதை மட்டும் வச்சுக்கலாம், இதுக்கு இதை மட்டும் வச்சுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் நோட்டீஸ் பண்ணனா ரெண்டு டினாமினேட்டர் ஈக்குவலா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இங்க நடுவுல என்ன இருக்கு, பிளஸ் சிம்பிள் தானே இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், இதுக்கு கிடைச்ச ஆன்சர் 1 பிளஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா பிளஸ், இப்ப இதுக்கு கிடைச்ச ஆன்சர் 1 மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா எடுத்தாச்சுன்னா ரெண்டுத்துக்கும் காமன் எல்சிஎம் காஸ் தீட்டாவை எடுத்தனா இங்க இருக்கிற சைனும் சைனும் கேன்சல் ஆயிடும். அப்போ 1 பிளஸ் 1 என்ன வரும், 2 வரும். அப்போ 2 இன்ட்டு 1 பை காஸ் தீட்டா என்ன வந்துடும், சீக்கன் தீட்டான்னு வந்துடும். அப்போ நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ, இதை மறைச்சிட்டேன்னு வச்சுக்கோயே, இந்த கொஸ்டின் தான் இது, அதோட ஆன்சர் இது. இதோட ஆன்சர் இதை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம இதுவரையிலையும் போட்டோம். ஆனா இது ரெண்டுத்தையும் கொடுத்தா நீ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பார்ட் தனித்தனியாவே போட்டுக்கோ. இதை எடுத்து தனியா போட்டுட்டு இதோட நிறுத்திடு, இதை எடுத்து தனியா போட்டு இதோட நிறுத்திட்டு அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டேன்னா இந்த ஆன்சர் வந்துடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒர்க் அவுட் பண்ணி பாரு. மற்ற ரெஃபரன்ஸ் புக்கு மற்ற புக்ல இருந்து இதே மாதிரி ஸ்கொயர் ரூட் உள்ள ப்ராப்ளம் காஞ்சுகேட் எடுத்து போடுற மாதிரி நிறைய இருக்கு, அதை ப்ராக்டிஸ் பண்ணு. இப்படி நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரியில இருக்கிற பேசிக்ஸ், ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்றது, சைன் தீட்டா காஸ் தீட்டா டான் தீட்டால அந்த டிகிரிஸை வந்து போட்டு வேல்யூ போட்டு போடுற ப்ராப்ளம், இது எல்லாத்தையும் ஒரு பர்ஃபெக்ட் பேக்கேஜா நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்கேன். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுடைய டவுட்டை வந்து நீங்க ஷூட் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப முக்கியம், உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு இந்த வீடியோல எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, உங்க ஸ்கூல்ல அதை எப்படி எடுத்திருக்காங்க, இது எப்படி இருக்குன்ற எல்லா கமெண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனல், அது ரொம்ப முக்கியம், டேஞ்சன்ட் டீச்சிங்ன்ற இந்த சேனலை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். எல்லாரும் கிளிக் பண்ணி என்ன பண்றீங்க, வீடியோ மட்டும் பார்த்து எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க. அது வந்து உங்களுக்கு என்ன ஆகாது, புது வீடியோ போடும்போது வராது, அடுத்தது நீங்க பார்க்கவும் முடியாது. அப்போ உங்களுக்கு நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வரணும், அந்த யூடியூப்ல தெரியணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், சேனலை கிளிக் பண்ண உடனே அங்க சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்க என்ன பண்ணணும்னா உங்க மொபைல்ல பாக்குறீங்கன்னா மொபைல்ல வந்து சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை பிரஸ் பண்ணணும், பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணணும். ஏற்கனவே பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா விட்டுடணும், ஏற்கனவே பிரஸ் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி பிரஸ் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் போயிடும், வராது. அப்போ இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணணும், இதையும் நான் சொல்லி தரணும் இல்லையா. அப்போ ஆஸ் அ ஒரு 9th 10th ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக நீங்கள் ஃபீல்டுக்கு வரும்போது இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி படிக்கணுன்றது தெரியணும், ஒரு மொபைலை எப்படி யூஸ் பண்ணணுன்றது தெரியணும். ஸோ உனக்கு படிக்கணும், நிறைய மார்க் எடுக்கணும், பணமே செலவு பண்ணாமல் நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. 10th ஸ்டாண்டர்டுலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரலையும் எல்லா வீடியோவும் இன்னும் ஒரு 4 மாதத்துக்குள்ள எல்லா சாப்டருக்கும் போட்டுருவேன். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு சொல்லு. நன்றி, வணக்கம்.